இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான நற்செய்தி ஊதாரி மைந்தனை பற்றியது. ஊதாரி மைந்தனின் உவமையில் 3 விதமான மனிதர்களை பார்க்கின்றோம். தந்தை இரக்கமுள்ளவர், மூத்த மகன் பிடிவாதம் உள்ளவனாக இருக்கின்றான், இளைய மகன் ஊதாரித்தனமாக வாழ்பவனாக இருக்கின்றான். ஆக ஒருவன் தந்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றான், ஆனால் அதேவேளை அவன் தனக்குரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கின்றவனாக இருக்கின்றான். இன்னொருவன் தந்தையோடு சகோதர சகோதரியோடு வாழ விருப்பமில்லாமல் வெளியே சென்று இன்புற வேண்டும், இந்த உலகில் இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி தந்தையை விட்டு விலகிச் செல்ல முற்படுகின்றான். இந்த சூழலில் அவன் தந்தையிடம் வந்து, அப்பா, எனக்குரிய சொத்தை எல்லாம் தாரும், நான் அதை கொண்டு வேறு இடத்திற்கு சென்று என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றேன் என்று கேட்கின்றார். உடனடியாக தந்தை அவனுடைய சொத்தை பிரித்து கொடுக்கின்றார். ஆனால் இன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சொத்துக்காக பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நிகழ்வதுண்டு. அதுவும் குறிப்பாக ஒரே ரத்தம், அப்பா அம்மா பிள்ளைகள். ஆனால் அப்பா அம்மாவுடைய காலம் முடிந்துவிட்டால் இந்த பிள்ளைகள் சொத்துக்காக சண்டையிடுவதை நாம் பல குடும்பங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது போன்ற பிரச்சனைகளை உருவாகாமல் இந்த தந்தை என்ன செய்கின்றார்? அவனுடைய சொத்தை பிரித்து கொடுத்து அவனை அனுப்புகின்றார். அவன் அந்த சொத்தை கொண்டு அதை மறு உருவாக்கம் செய்தானா என்றால் இல்லை. அந்த சொத்தை கொண்டு தன்னுடைய வாழ்வில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுகின்றான். இந்த நண்பர்கள் எதுவரைக்கும் அவனோடு தேனி போன்று ஒட்டி கொள்ளுகின்றார்கள் என்றால் அவனிடம் பணம் இருக்கும் வரை. அவனிடம் பணம் இல்லை என்று அறிந்தவுடன் ஒவ்வொருவராக பிரிந்து சென்று விடுகின்றார்கள். இறுதியில் தனிமைப்படுத்தப்படுகின்றான். ஆக உங்களிடம் பணம் இருந்தால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். உங்களிடம் செல்வம் இல்லை என்றால் அந்த கூட்டம் உங்களை விட்டு பிரிந்துவிடும். அப்படி என்றால் உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் உங்களை நேசிக்கவில்லை, உங்களிடம் இருக்கின்ற பணத்தை நேசிக்கின்றார்கள் என்ற ஒரு பாடம் இதன் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது அவனிடம் காசு இல்லை, அவன் பசியாற்றுவதற்கு அவனிடம் ஒன்றும் இல்லை. ஆக எத்தனையோ பேருக்கு அவன் தன்னிடம் பணத்தை செலவு செய்தான். இன்று அவன் துன்புறுகின்ற பொழுது, அவன் பசியால் வாடுகின்ற பொழுது யாராவது அவனுக்கு துணைந்தார்களா என்றால் எவரும் இல்லை. காரணம், மனிதன் நேசிப்பது என்பது இன்று குறைந்து போயிருக்கிறது. ஏன் என்று கணவன் மனைவியிடையே அப்படித்தான் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே இப்போ ஒருவேளை நீங்க உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு மனைவி கையிலையோ அல்லது அம்மா கையிலையோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை அவங்க நடத்துகிற விதம் வேறாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வேலை போயிடுச்சு அல்ல சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் நடத்துகின்ற விதம் வேறாக இருக்கிறது. அப்போது இங்கே உங்களை மதிக்கிறார்களா, உங்களிடம் இருக்கின்ற பணத்தை மதிக்கிறார்களா என்ற ஒரு சிந்தனைக்குள் நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். மனைவி வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து நகை கொண்டு வரணும், பணம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு தொந்தரவு செய்கின்ற கணவன்மார்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த பெண்ணை நேசிக்கிறார்களா அல்லது பெண் கொண்டு வருகின்ற அந்த நகையோ அல்லது அவள் கொண்டு வருகின்ற பணத்தையோ நேசிக்கிறார்களா என்றும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படியாக அதே சூழல் இங்கே இந்த ஊதாரி மைந்தனுக்கும் நிகழ்கிறது. அவன் இன்று மதிக்கப்படாமல் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கின்றான். பசியால் வாடுகின்ற பொழுது வேலை எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடுகின்ற பொழுது பன்றி மேய்க்கின்ற இடத்திலே ஒருவேளை உணவுக்காக போய் நிற்கின்றான். அதாவது அவன் வாழ்ந்த இல்லம் எப்படிப்பட்ட இல்லம்? தந்தை பலருக்கு வேலை கொடுக்கின்றார். அங்கே உணவுக்கு பஞ்சம் இல்லை, எதற்கும் பஞ்சம் இல்லை, நிறைவான வாழ்வு. ஆனால் அங்கே நிறைவில்லாமல் வருகின்றான். கடைசியில் ஒருவேளை உணவுக்காக பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு சூழல், அந்த பன்றிக்கு வைத்திருந்த உணவையும் உண்ணுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். இறுதியிலே அவன் தன்னுடைய தவறை உணர்கின்றான். தன்னுடைய தவறை உணர்ந்தவன் என்ன செய்கின்றான்? தந்தையை பற்றி எண்ணி பார்க்கின்றான். தந்தை எப்படிப்பட்டவர்? உண்மையிலேயே நான் அவருக்கு மகனாக இருக்க தகுதி உள்ளவனா? இதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். அதாவது தந்தை என்னை சிறு வயது முதலே நேசித்தார், அன்பு செய்தார், என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்தார், பார்த்து செய்தார். ஆனால் நான் அதற்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ்ந்தேனா என்று அவன் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு தோன்றுகின்ற அந்த சிந்தனை என்னவென்றால், நான் என் தந்தையிடம் செல்வேன், ஆனால் அவர் என்னை அவருடைய மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவருடைய இடங்களில் அல்லது அவருடைய மந்தையில் வேலை செய்கின்ற ஒரு நபராக என்னை அவர் ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வருகிறது. தந்தையிடம் நான் எப்படியா திரும்பி செல்ல வேண்டும், சென்று
அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வு. ஆக செய்த தவறை உணர்ந்து திருந்துதல். நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். இங்கு தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் தேவை என்னவென்றால், நான் செய்த தவறை உணர்கின்ற மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறதா, அல்லது என்னுடைய மனசாட்சி அல்லது மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறதா? தவறுகளை ஒப்புக்கொண்டால் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவறுகளை ஏற்றுக்கொள்ளாத சூழலிலே அப்படி அந்த ஒரு மன நிறைவு, மன மகிழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து போய்விடுகிறது. ஆக அந்த ஊதாரி மைந்தன் மனமாற்றம் அடைந்தவனாக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தன்னுடைய இல்லத்தை நோக்கி புறப்பட்டு வருகின்றான். இங்கேதான் நாம் தந்தையினுடைய அன்பை பார்க்க போகின்றோம். தந்தை அவனை பழிவாங்க வேண்டும் என்றிருந்தாரா? அவனோடு இனிமேல் பேசக்கூடாது என்றிருந்தாரா? அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது என்றிருந்தாரா? அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்றிருந்தாரா? ஏன்னா இன்னைக்கு நிறைய நடக்குது. என் பையன் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க முகத்திலே முழிக்க மாட்டேன், என்னுடைய அந்தஸ்து என்னத்துக்காகுது, என்னுடைய மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணியே பலர் தங்களுடைய வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அந்த தந்தை மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கவில்லை. மகன் வருகின்றான் என்று கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய இரு கரங்களை விரித்து ஓடோடி சென்று அவனை அரவணைத்துக் கொள்ளுகின்றார். அவன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர்த்தெழுந்திருக்கிறான், மீண்டும் வந்திருக்கிறான், ஆகவே கொண்டாடுங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களுக்கு அவர் ஆணையிடுகிறார். பந்தியை உருவாக்குகின்றார்கள், உணவை தயார் செய்கின்றார்கள். இதுதான் தந்தையினுடைய இரக்கம். இந்த தந்தை என்று குறிப்பிடுவது நம் தந்தையாகி கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. நாம் எப்பொழுது நம்முடைய தவறை உணர்ந்து திருந்தி வருகின்றோமோ அவர் நாம் எதை செய்தோம் என்று பார்ப்பதில்லை. என் மனம் மனமாற்றம் அடைந்திருக்கிறதா, என் மனம் தெளிவுற்றிருக்கிறதா, என் மனம் மகிழ்ச்சி அடைகிறதா, என்னுடைய மனம் ஆறுதல் அடைந்திருக்கிறதா என்று பார்த்து என்னை அவருக்குள் அணைத்துக் கொள்ளுகின்றார், அரவணைத்துக் கொள்ளுகின்றார் என்பதுதான். அதைத்தான் இந்த தந்தையும் செய்கின்றார். ஆனால் அதே வேளை அவருடைய மூத்த மகன் வருகின்றான். இங்கு நடப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவனிடமிருந்த அந்த ஒரு அகங்காரம். நான் மட்டும்தான் என்று தந்தைக்கு சிறப்பாக ஊழியம் செய்திருக்கின்றேன், அப்படி என்றால் எனக்குத்தான் எல்லாம், எனக்குத்தான் முதன் மரியாதை இருக்க வேண்டும், நான் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நான் மட்டும்தான் முதன்மை பந்தி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பிடிவாதத்தன்மை. ஆகவே அவன் தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றான். அவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டான், சொத்தை பூரா அழித்து விட்டான், நமக்கிருந்த நற்பெயரை அழித்து விட்டான், அவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது போன்ற ஒரு எண்ணம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சூழலிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்றோம், அந்த வாழ்வை சரியான விதத்தில் வாழுகின்றோமா என்று உணர்ந்தவர்களாக நம்மை நாம் மாற்ற முற்பட்டு மாற்றியவர்களாக இயேசுனுடைய அந்த அரவணைப்பை பெற்றவர்களாக சிறப்பாக வாழ முற்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.